கரப்பான் பூச்சி tracheal tubes. Spiracles. Tracheal respiration through spiracles. சொல்லிட்டீங்க gives. முதலை lungs தான். சரியா? நெக்ஸ்ட் 40 mmHg of partial pressure எதுல இருக்குது? alveoli, அதாவது PO2. நல்லா கவனிங்க. PO2 alveoli 40யா, டிஷ்யூல 40யா, ஆக்சிஜனேட்டட் பிளட்லயா, அட்மாஸ்பரிக் ஏர்லயா? Tissue. வெரி குட். alveoli PO2 எவ்வளோடா? 104 இருக்கும். 104 இருக்கும். ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 95. வெரி குட். அட்மாஸ்பரிக் ஏர்ல 159. அவ்வளவுதான். சூப்பர், கரெக்ட். அடுத்து, பெருந்தமனி வளைவில் உள்ள உணர்வேற்பிகள் எதனை அங்கீகரிக்கிறது? பெருந்தமனினா யாரு? இலக்காவாவா? H+. அயோட்டா. பெருந்தமனினா அயோட்டாவா? எஸ் மேம். ஓகே. சோ அயோட்டால உள்ள உணர்வேற்பிகள், அயோட்டிக் ஆர்ச் எதை ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. எதை ரெகக்னைஸ் பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். ரெண்டுமா? எஸ் மேம். ஓகே, கரெக்ட். சோ அததான் அது உணரும். சரியா? நெக்ஸ்ட், குறைந்த அளவு CO2 எதுல காணப்படுது? குறைந்த அளவு CO2 எதுல காணப்படுது? பிளாஸ்மா. எல்லாத்துலயும் நீங்க சொல்லணும் எனக்கு. கரைந்த நிலையில் ஆர்பிசிலையா அல்லது பிளாஸ்மாவில் கரைந்த நிலையிலா? அப்பனா அதோட பர்சன்டேஜ் சொல்லுங்க. பிளாஸ்மானா அதோட பர்சன்டேஜ் சொல்லுங்க. 7% மேம். 5 to 7 அப்படிதானே போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். கரைந்த நிலையில் பிளாஸ்மால 5 to 7 சொன்னோம். ஓகே, ஆர்பிசில எவ்வளவுமா? எவ்வளவு பர்சன்டேஜ்? 20 to 25% மேம். பர்சன்ட். பைகார்பனேட்டா எவ்வளோ? 70%. 70. சரிங்களா? அப்ப அதிக அளவு பைகார்பனேட், குறைந்த அளவு எது ஆன்சரு? பிளாஸ்மா. பிளாஸ்மா. ஆமா, பிளாஸ்மால. சரியா? இது வந்து ஆர்பிசில கார்ப அமைனோ ஹீமோகுளோபினா போகும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா அதுல அதோட அளவு ஜாஸ்தி. நெக்ஸ்ட், சுவாச பரப்பு எதனால் குறைகிறது? ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் நம்ம பார்க்குற இந்த நோயில எந்த நோயினால குறையுது? ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் எம்பசிமா கரெக்ட் தான். ஓகே, ஆனா இன்கேஸ் இந்த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ்ல பிராங்கையோட சர்ஃபேஸ் குறையுது அப்படிலாம் கேட்டா நம்மளுக்கு ஆஸ்மா கூட வரலாம்டா. ஏன்னா ஆஸ்மால பாத்தீங்கன்னா அந்த குழல் வந்து அடப்பட்ட மாதிரி ஆயிரும். ஆஸ்மான்றது ஒண்ணும் இல்ல, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிராங்கை தான், பிராங்கைட்டிஸ் தான். அப்படி பாத்தீங்கன்னா 2, 3 கூட உங்களுக்கு சரியான பதிலா தான் வரும். புரியுதா? ஆஸ்மான்றது நம்ம பிராங்கைட்டிஸ் தான் சொல்லுவோம், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிராங்கை. அடுத்து, ஆவரேஜ் ரெஸ்பிரேட்டரி ரேட் பர் மினிட் இன் ஹெல்தி இண்டிவிஜுவல் எவ்வளோடா? 72. 12 to 16. ரெஸ்பிரேட்டரி 72. அது ஹார்ட் பீட். சரியா? ஹார்ட் பீட் தான் 72. ரெஸ்பிரேட்டரி ரேட்டு 12ல இருந்து 16ன்றது தான் சரியான பதில்.
இது. ஓகே? Yes, ma'am. எஸ் மேம். Yes, ma'am. அடுத்து 158 பாப்போமா? Yes, ma'am. Vital capacity residual volume collectively equal to எது வரும்? வைட்டல் கெப்பாசிட்டி ஃபுல்லா Total சேர்த்துக்கணும். So VC is equal to so VC ல என்னென்னலாம் வரும் ஃபர்ஸ்ட் அத சொல்லிடுங்க. TV, IRV, ERV, ma'am. ERV TV plus IRV plus ERV VC. VC யோட RV யையும் சேர்த்தீங்கன்னா எது வந்துரும்? Total. மொத்த நுரையீரலின் கொள்ளளவு டோட்டல் லங் கெப்பாசிட்டி. அடுத்து குவிட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். குவிட்டேனியஸ்னா தோல். தோல் மூலமா ஸ்கின் மூலமா தவளை தான் மூச்சு விடும். கரெக்ட். Yes. அடுத்து இந்த டிக்கு போட்டா அடுத்தது போறது ஸ்லோ ஆகுது. டிக்கு போடலன்னா ஓடுது. பின்வரும் வாக்கியங்களில் எத்தனை தவறானவைன்னு பார்க்க போறோம். சரியா? எத்தனை தவறா இருக்குன்னு பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் படிங்க. யாராவது படிச்சுட்டு இது தவறா சரியான்னு சொல்லலாம். சொல்லுங்க. நுரையீரல் பரப்பில் உராய்வை ஃப்ளூரல் திரவம் தடுக்கிறது. கரெக்ட். நுரையீரல் பரப்பில் உராய்வை ப்ளூரல் திரவம் தடுக்கிறது. கரெக்ட். இது சரி. அடுத்து மூன்றாம் நிலை மூச்சுக்கிளை குழாயில் சுற்றி முழுமையற்ற குருத்தெலும்பு வளையங்கள் உள்ளன. இது கரெக்டாடா? எஸ் மேம். இல்ல, தப்பு. டெர்மினல் பிராங்கியோல்ல கார்டிலேஜினஸ் ரிங் இருக்குங்களா? இருந்தா எப்படி நம்மளுக்கு காத்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்? ஆல்வியோலயல். சாரி. டெர்மினல் பிராங்கியோல்னா முடியுது, அந்த இடத்துல ஆல்வியோலை தான் இருக்கும். அது மேல திருப்பி ஒரு கார்டிலேஜினஸ் ரிங் போட்டீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடைபெறாது. அதனால இது தவறான பதில். ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. உதரதானம் விரிவடைவதனால் மார்பு கொள்ளளவு அதிகரிக்கிறது. ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயாஃப்ராம் இன்க்ரீசஸ் thoracic வால்யூம். கரெக்டா? தப்பு. தப்பு. என்ன வரணும் அங்க? அது வந்து உதரதானம் சுருங்குறதால வரும். கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயாஃப்ராம் தான் கரெக்டான பதில். சரியா? ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயாஃப்ராம் கிடையாது, கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயாஃப்ராம், அதான் கரெக்ட். அதுவும் தப்பு. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் CO2 in the atmospheric air is 0.03. இது கரெக்டா? எஸ் மேம். கரெக்ட். அப்போ எத்தனை தப்பு இதுல? 2 தப்பு. 2 தப்பு. சோ 160க்கு ஆன்சர் வந்து 2. நான் வாயில சொல்றேன்டா, டிக்கு போட்டா அடுத்தது போறதுக்கு லேட் ஆகுது. என்ன? எஸ் மேம். சோ இது புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். அடுத்து 161. பின் வருவனவற்றுள் பல்வேறு சுவாச அளவுகள் கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுகள் ஸ்பைரோமீட்டர் மூலம் அளவிடப்படுகிறது? சரியா? ஏ வந்து 500 ml. 500 mlனா இது எதுவா இருக்க வாய்ப்பு உண்டு? டைடல் வால்யூம். வெரி குட். டைடல் வால்யூமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்து ரெண்டாவது 1100ல இருந்து 1200, இது என்னவா இருக்கும்? ரெடியூசல் வால்யூம். எஞ்சிய கொள்ளளவு. எஞ்சிய கொள்ளளவு, ரெசிடுவல் வால்யூம். இந்த ரெசிடுவல் வால்யூமை தான் நம்மளால ஸ்பைரோமீட்டர்ல அளக்க முடியாது. இது வந்து 2017ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்மளோட சுவாச அளவுகள்ல எந்த அளவை கணக்கிட இயலாது? சாரி, அப்படி கிடையாது.
அளக்க இயலாது ஆனால் கணக்கிட இயலும். நான் சொல்றது புரியுதா? இத வந்து டைரக்டா மெஷர் பண்ண முடியாது, பட் யூ கேன் கால்குலேட் பேஸ்ட் ஆன் சம் வேல்யூ. இப்போ எப்படி சொல்றது, ஒரு பேனாக்குள்ள எவ்வளவு இங்க் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ண முடியாது நம்மளால, ஆனா we can calculate. எப்படின்னா, இந்த பேனால இங்க் ஊத்துறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, பேனாவோட வெயிட், இங்க் ஊத்துன பிறகு பேனாவோட வெயிட் எவ்வளோ, இப்போல இருந்து ப்ரீவியஸ் வெயிட்ட மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் மையோட வெயிட். மையோட வெயிட். அதே மாதிரிதான் இந்த எஞ்சிய கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதும் நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடி எவ்வளவு இருந்தது இப்போ எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணி ரெசிடுவல் வால்யூமோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நமக்கு தெரியும்ல ஃபார்முலா, TLC is equal to VC plus RV. So RV is equal to obviously TLC minus வேல்யூ போட்டு நம்ம என்ன பண்ணலாம், கணக்கிடலாம், ஆனா அளக்க முடியும். புரியுதுங்களா? மத்த அடுத்த வேல்யூவும் நீங்க அளக்கலாம் ஸ்பைரோமீட்டர்ல, மத்த எல்லா வேல்யூமே அளக்கலாம். அப்ப எது சரியான ஆப்ஷன்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் 2 இல்லையா? 1, 3, 4, அந்த ரெண்டாவது மட்டும் அளக்க முடியாது. நெக்ஸ்ட், தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. மனிதன் நேரடியாக நுரையீரல் அளவை மாற்ற இயலாது. இது கரெக்டா தப்பா? கரெக்ட். நேரடியா மாற்ற முடியாது. ஆக்சிஜன் பிரிகை வளைவு சிக்மாய்ட் ஷேப். கரெக்டா தப்பா? ஆக்சிஜன் வந்து சிக்மாய்டு வடிவம் உடையதுதான். சிக்மாய்டுன்னு சொல்லும் பொழுது முதல்ல ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் சேர்றது கொஞ்சம் மெதுவா இருக்கும், அப்புறம் அப்படியே வேகமா போகும், அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே சேச்சுரேட் ஆயிடும். சேச்சுரேட்னா பிளாட்டூன்னு சொல்லுவோம்ல, அந்த நிலையை அடைஞ்சிடும். இதுதான் நம்ம சேச்சுரேட்டட், அது நம்ம சிக்மாய்டு எஸ் வடிவ இது கர்வ்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து, solubility of oxygen is 20 to 25 times higher than that of CO2. இது சரியா? ஆக்சுவலா CO2 தான் higher than that of O2. CO2 தான் solubility ஜாஸ்தி. சரிங்களா? இந்த இது வந்து தவறா இருக்குது இந்த வாக்கியம். நெக்ஸ்ட், நியூமோடாக்சிக் சென்டர் இஸ் present in ponds. கரெக்டா? கரெக்ட். பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமோடாக்சிக்கும் பீல ஆரம்பிக்குது, பாண்ட்ஸும் பீல ஆரம்பிக்குது. பீல தான் பி இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து கூற்று படிக்க போறோம். நியூமோடாக்சிக் மையம் சுவாச அளவை அதிகரிக்கிறது. நியூமோடாக்சிக் சென்டர் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட்டை அதிகம் பண்ணுது. கரெக்டா? கரெக்டாடா? நம்ம ரெகுலேட் பண்ணணும். ரெகுலேட்ன்றது ஆனா சரியான பதில். பட் ரெகுலேஷனுக்குள்ளார ரெண்டுமே நடக்கும், இன்க்ரீஸும் நடக்கும் டிக்ரீஸும் நடக்கும். இப்ப ஒழுங்குபடுத்துதல்னா அதானடா அர்த்தம். எந்த ஒரு விஷயம் கம்மியா இருக்கோ அப்ப அதிகப்படுத்தணும். இப்போ டீச்சர்ஸோட ஜாப் என்ன, உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் ஒழுங்குபடுத்துறது. நீங்க கம்மியா படிச்சா அதிகமா படிக்க சொல்ல வேண்டியது, ரொம்ப அதிகமா படிச்சு டென்ஷன் ஆகி ஒரு பைத்தியம் ஆகிற நிலைமைக்கு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல உங்களை, அதுதான். ஸோ இன்க்ரீசஸ்ங்கிறது தவறு கிடையாது, பட் ரெகுலேஷனுங்கிறது பெர்ஃபெக்டான வார்த்தை, ஒழுங்குபடுத்துதல். பட் இன்க்ரீசஸ் நடக்குது தான் நியூமோடாக்சிக் பண்ணுது. சரியா? நெக்ஸ்ட், நியூமோடாக்சிக் மையத்திலிருந்து வரும் நரம்பு சமிக்ஞைகள் உட்சுவாச கால அளவை குறைக்கிறது. கரெக்டா தப்பா? இதுவும் கரெக்ட் தான். இப்பதான் நான் சொன்னேன், இன்க்ரீசஸ் ரெஸ்பிரேட்டரி ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒழுங்குபடுத்துதல்ல அடுத்து டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கான காரணமும் இது சரியாதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 164.
164 வந்துருச்சாடா? No, ma'am. No, ma'am. 163லயே தான் இருக்கா? Yes, Yes, ma'am. ma'am. பைத்தியமா. அடுத்த இதுக்கு மூவ் ஆகலன்றாங்க. எனக்கு இங்க மூவ் ஆகுது. வந்துருச்சாடா? ரொம்ப தள்ளி தள்ளி எனக்கு 168 ஓடிடுச்சு. உங்களுக்கு 168 தான் வந்துச்சு. உதரவிதானம் சுருங்கும் போது டேஷ் மார்பு குழியின் கொள்ளளவு டேஷ் மார்பின் அச்சில் மாறுகிறது. A contraction of diaphragm. இன்க்ரீஸ் ஆகும் மேம், அதிகரிக்கிறது. எந்த டைரக்ஷன்ல? மேம் இதுக்கு முதுகு வயிற்றுப்புறம் தான். எந்த டைரக்ஷன்லடா? கண்ட்ராக்டிங் டயாஃப்ராம் அப்படின்னா உதர விதானம் கண்ட்ராக்ட் ஆகுது, சுருங்குது. சுருங்குதுன்னு பொழுது என்ன அர்த்தம்னா ரிப்பு தான் மேல போகும், விலா எலும்பு தான் மேல போகும். எது கீழே வரும்? உதர விதானம் கீழ் நோக்கி தான் வரும். புரியுதா? Yes, ma'am. அப்படி உதர விதானம் கீழ் நோக்கி வர்றதால என்ன நடக்குது அப்படின்னா அந்த தொராசிக் கேவிட்டியோட வால்யூம் கொள்ள அளவு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கீழே மேலன்னா நம்ம தலைப்பகுதி ஆன்டீரியர், நம்மளோட கால் பகுதி நமக்கு போஸ்டீரியர். அப்போ சொல்லுங்க என்ன டைரக்ஷனு? ஆன்டீரியோ போஸ்டீரியர். ஆன்டீரியோ போஸ்டீரியர்னா நம்ம தலை அந்த காலு அந்த மாதிரி போகுது. புரியுதா? So volume of thoracic cavity anterior posterior. இது டோர்சோ வென்ட்ரல்னா என்ன அர்த்தம்னா முன்னும் பின்னும். பின்னுன்னு சொல்றது நம்மளுடைய அந்த முதுகு பகுதி, ஓகேவா? வென்ட்ரல் அது, சாரி டோர்சல் அது. நம்ம பின்னுன்னு நீங்க நம்மள வச்சு கெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பைபீடல் அனிமல். பைபீடல்னா இரு கால்ல நடக்கிறவங்க. இப்போ ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாயோட மேல் பகுதி தானே டோர்சல். புரியுதா? அதே மாதிரி மனுஷனுடைய அந்த முதுகு இருக்கிற பகுதி தான் டோர்சல், மார்பு இருக்கிற பகுதி தான் வென்ட்ரல். முன்னும் பின்னும்ன்றது டோர்சோ வென்ட்ரல், ஓகேவா? மேலும் கீழும்ங்கிறது ஆன்டீரியோ போஸ்டீரியர். புரிஞ்சுச்சா? Yes, ma'am. இது அப்படியே NCERT லைன்ஸ் தான். இது இன்க்ரீசஸ் ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸ். தேர்ட் ஆன்சர் கரெக்ட் தானே மேம்? என்னதுடா? தமிழ்ல தேர்ட் ஆப்ஷன் முதுகு டயாஃப்ராம் உனக்கு டோர்சோ வென்ட்ரலா போகுமா இல்ல மேல்? நான் இப்பதான் சொன்னேன் உனக்கு. ரிப்பு டயாஃப்ராம்ங்கிறது மேலு கீழு, முன்னு பின்னுன்றது கிடையாது இல்லடா. தேர்ட் வரலாம், ஏன்னா இங்க தொராசிக் கேவிட்டியை தான் சொல்றானா. வரலாமா தேர்டு? முன்னு பின்னு, ஏன்னா தொராசிக் கேவிட்டி தானே. புக்ல கூட ஆன்ட்ரோபோஸ்டர் கொடுத்துருக்காங்களா? ஆனா டோர்சோ வென்ட்ரல் ஓரளவு ஓகே தான். இங்க பாருங்க, contraction in diaphragm increases the volume of thoracic cavity. ஆனா ஆன்டீரோ போஸ்டீரியர் தான் கொடுத்துருப்பாங்கல்ல புக்ல. அது ஆனா பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா இது எப்படி தெரியுமா எடுக்கணும்? நீங்க இந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த பலூன்ல லங்கு பண்ணி விளையாடுவோம்ல, நம்ம பாத்திருக்கீங்களா? ஸ்கூல்ல ஆக்டிவிட்டி பண்ணிருக்கீங்களா? பண்ணது இல்லையா? ஆக்சுவலா நம்மளோட உதர விதானம் கீழ் பக்கமா வரும். கீழ் பக்கமா வரும் பொழுது ரிப்பு மேல் பக்கமா போகும். ஸோ ரிப்பு எதையோ அதை தான் நம்ம தொராசிக் கேவிட்டிக்கும் சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஆன்டீரியோ போஸ்டீரியர்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ அதனால அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா இது தப்பு கிடையாது. டோர்சோ வென்ட்ரல் ஆன்டீரோ போஸ்டீரியர் முடிஞ்ச பிறகு டோர்சோ வென்ட்ரல் தான் நடைபெறும். பட் அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ் மேம். அடுத்து வாக்கியம் 1, சராசரி சுவாசத்தின் போது உள்ளிழுக்கும் உச்சுவாச காற்றளவு மூச்சு காற்றளவு எனப்படும். இது கரெக்டா? எஸ் மேம். Volume of inspired air during a normal respiration. Normal respiration னா எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாம இப்ப நான் பேசிட்டே இருக்கேன் ஆனாலும் மூச்சு விட்டுட்டு இருக்கேன், அதுதான் டைடல் வால்யூம். கரெக்டான பதில். அடுத்து volume of expired air during a normal respiration is tidal volume. இது கரெக்டா? இது கரெக்டாடா? எஸ் மேம். கரெக்ட் மேம். Yes, ma'am. Volume of expired air, inspired and expired கொடுத்திருப்பாங்கல்ல புக்ல எஸ் மேம். சேர்த்தி. Yes, ma'am. A normal ideal effortless breathing involves a normal inspiration and expiration கொடுத்திருப்பாங்க. ஆனால் இது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 166 தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க போறோம். ட்ரெக்கியா வந்து எக்ஸாக்டா நம்மளோட 5th thoracic vertebrae-ல 2 மூச்சுக்குழல் கரெக்டா? மூச்சுக்குழலாக பிரிவடைகிறது. கரெக்டா? கரெக்ட். எக்ஸாக்ட்லி டிவைட்ஸ் அட் 5th thoracic vertebrae. சரியான பதில். ஃபேரிங்ஸ்ன்றது உணவுக்கும் அதுதான் காத்துக்கும் அதுதான். கரெக்டா? Yes, ma'am. ஃபேரிங்ஸ் உணவா இருந்தா அந்த ஃபேரிங்ஸா என்னன்னு சொல்லுவோம்? உணவு ஃபேரிங்ஸ என்னன்னு சொல்லுவீங்க? காத்து ஃபேரிங்ஸ என்னன்னு சொல்லுவீங்க? தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க. உணவு போற ஃபேரிங்ஸ்ல இருக்க பாதைக்கு பேரு ஓரோஃபேரிங்ஸ். என்னது? நேசோஃபாரிங்ஸ். காத்து போற பாதை நேசோஃபேரிங்ஸ், உணவு போறது ஓரோஃபேரிங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹீமோகுளோபின் என்பது காப்பர் கலந்த சிவப்பு நிற நிறமி. கரெக்டா? காப்பர் கலந்தா அது என்ன நிறமா இருக்கணும்? கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்கடா. காப்பர்னா தாமிரம் தானே? ப்ளூ கலர்ல இருக்கணும். காப்பர் யாருக்கு இருக்கும்னா இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, ஆக்டோபஸ் எல்லாம், Yes, ma'am. அவங்களுக்குலாம் வந்து நீல நிற ரத்தம். சரியா? நம்மளுக்கு அப்ப என்ன கலந்துருக்கும் காப்பருக்கு பதில்? இரும்பு, அயன். அப்ப 3வது வாக்கியம் தான் தவறான பதில். Outer pleural membrane is in close contact with thoracic lining. இதெல்லாம் கரெக்ட். அது தப்புன்னு சொல்லிட்டோம்ல. நெக்ஸ்ட், தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க போறோம். காற்றறையின் எபிதீலியம் ஸ்குவாமஸ் எபிதீலியம். கரெக்டா தப்பு? கரெக்ட். முதல்ல படிச்சுட்டோம் நம்ம. ஸ்குவாமஸ் எபிதீலியம் தான் ஆல்வியோலைல இருக்கும். அது இருக்கிறதால தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் சுலபமா நடக்குது. ரத்தத்தின் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. கரெக்டா? எஸ் மேம். Yes, ma'am. Correct, ma'am. பிரைமரி சைட் ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆல்வியோலை தான். எஸ் மேம். Yes, ma'am. கரெக்ட். அடுத்த சைட் தான் டிஷ்யூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் சைட் ஆல்வியோலை. ஊடுருவும் சவ்வின் அடர்த்தி 1 மில்லிமீட்டருக்கும் அதிகமா காணப்படும். கரெக்டா? தப்பு, ma'am. 1 மில்லிமீட்டருக்கு குறைவா தான் காணப்படும். அப்படி இருந்தாதான் டிஃப்யூஷனே பாசிபிள். நெக்ஸ்ட், மூளையின் எந்த நரம்பியல் மையம் இதய பணிகளை மாற்றுகிறது? மாற்றுகிறதுன்ற வேர்டு எனக்கு கரெக்டானு தெரியலடா. மாற்றுகிறதுன்னா அந்த இடத்துல சேஞ்சுன்ற வார்த்தை இருக்கணும். பட் இது சேஞ்ச் பண்ணல, இது மாடரேட் பண்ணுது. மாடரேட்னா என்ன சொல்றது?
கிட்டத்தட்ட ரெகுலேஷன் மாதிரி ஒழுக்கம் பண்றது. கம்மியா இருந்தா அதிகமா, அதிகமா இருந்தா கம்மியா, இன்ஸ்பிரேஷன் அதிகமா இருந்தா எக்ஸ்பிரேஷன் பண்ண சொல்றது, எக்ஸ்பிரேஷன் அதிகமா இருந்தா இன்ஸ்பிரேஷன் பண்ண சொல்றது, அப்படி. அதுதான் மாடரேஷன். சோ இதுல யாரு மாடரேட்டர்? 168. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஆட்டோனமஸ் சிஸ்டம் மெடுலா ஆப்லங்கேட்டா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு யார் கொடுத்துருப்பாங்க? என்சிஆர்டி புக். யாராவது என்சிஆர்டி இங்கிலீஷ் புக் வச்சிருக்கீங்களா கையில? இருந்தா பாருங்க. அதுல அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 3 சென்டர் பேரு. ஒன்னு மெடுலா ஆப்லங்கேட்டா. மெடுலா ஆப்லங்கேட்டாவை ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நியூமோடாக்சிக் சென்டர் ஆர் பான்ஸ். இததான் மாடரேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. மூணாவது கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. இது வந்து நம்மளோட அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்ல இருக்கிற H+ அயானு பைகார்பனேட்ஸ் இதையெல்லாம் வச்சு CO2 அதிகமா இருக்குன்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ண வைக்கிறது. 3 கொடுத்துருப்பாங்க. வச்சிருக்கீங்களா? எஸ் மேம் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா இங்கிலீஷ் புக்ல? தமிழோட இருக்கா ஏன்னா எனக்கு தமிழ்ல மாற்றம்னு இருக்குல்லடா, அதுக்குதான் நான் மாடரேட்டுக்காக தான் இங்கிலீஷ் கேட்டேன். மாடரேட்டுக்கு நேரா என்ன கொடுத்துருக்காங்க? சொல்ல மாட்டீங்கடா. தமிழ் தான் மேம் வச்சிருக்கோம். சரி, தமிழ்ல 3 படிங்க. மெடுலாக்கு என்ன, பான்ஸுக்கு என்ன, அது 2 மட்டும் படிங்க. சீக்கிரம்டா. மூளையின் மெடுல்லா பகுதியில் ஒரு சிறப்பு வாய்ந்த மையம் உள்ளது. இது சுவாச இசை மையம் என்று அழைக்கப்படுகிறது. அது ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். வெரி குட். ஒழுங்குமுறைக்கு முதன்மை காரணியாக விளங்குகிறது. ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கு முதன் காரணமா அமைகிறது. கரெக்ட். நெக்ஸ்ட். பான்ஸ் பகுதியில் உள்ள மற்றொரு மையம் மூச்சொழுங்கு மையம், நியூமோடாக்சிக் சென்டர். இது சுவாச இயக்க மையத்தின் அல்லது சுவாச இசைவு மையத்தின் பணிகளை சீராக்குகிறது. இதுதான் மாடரேட். புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். சீராக்குகிறது தான் மாடரேட். ஆக்சுவலா இந்த 4 ஆப்ஷன்ல செரிப்ரம் சுத்தமா கிடையாது. அசோசியேஷன் ஏரியா ஆஃப் செரிப்ரம்னா என்ன அர்த்தம்னா சென்சரி ஏரியா, மோட்டார் ஏரியா. சென்சரினா உணர்வுகள், மோட்டார்னா அசைவுகள். இது ரெண்டுத்தையும் சேர்க்கிற ஏரியா தான் அசோசியேட்டட் ஏரியா. அதுக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்து 3வது ஆப்ஷன் செரிபெல்லம். செரிபெல்லமோட வேலையே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈக்குவலிபிரியம், பாடி போஸ்டரு, பாடி பேலன்ஸை பார்த்துக்கிறது. சரிங்களா? ஸ்பைனல் கார்டு த்ரூ ஸ்பைனல் நர்வ்ஸும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கரெக்டா வராது. ஓகே, இதுல என்னன்னா நான் ஒண்ணு கவனிக்கல, சாரி. கார்டியாக் ஃபங்க்ஷன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தா மெடுலா தாமா வரும். ரெஸ்பிரேஷன்னா தான் பான்ஸ் வரும். சரியா? கரெக்ட். 2வது ஆப்ஷன் கரெக்ட். ஸோ மெடுலா வந்து என்ன பண்ணோம்னா கார்டியோவாஸ்குலர் ரீஃப்ளெக்ஸஸ் ஒழுங்குபடுத்துறது மெடுலா தான். கரெக்ட். கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் 169. இசிஜியின் எந்த அலை வென்ட்ரிக்கல் சுருக்கத்தை குறிக்கின்றது? ஆனா தமிழ்ல வந்து QRSன்னு வரும் மேம். இங்கிலீஷ்ல வந்து எண்ட் ஆஃப் சிஸ்டோல் கொடுத்திருக்காங்க. டி வேவ். இங்கிலீஷ்ல எண்ட் ஆஃப் டி வேவ்னு கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. எண்ட் ஆஃப் சிஸ்டோல் ஆஃப் வென்ட்ரிக்கல். எஸ் மேம். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரு டி வேவோட எண்டுன்றது கரெக்ட். அதாவது வென்ட்ரிக்கல் சுருக்கத்திற்கு பிறகு இருப்பது எந்த அலை அப்படின்னா டி வேவ். சுருக்கம் முடிஞ்ச பிறகு. சுருக்கம் எங்க இருக்குன்னா QRS தான் கரெக்ட். தமிழ்ல ஆன்சரு 169க்கு 2. இங்கிலீஷ் இருக்கிற ஆன்சரு 4. ஓகே, பாத்துக்கோங்க. ஆனா நீங்க இங்கிலீஷ் தான் ஃபைனல், நான் சொல்லிட்டேன் இது ஏற்கனவே. பொறுத்துக்க பார்க்க போறோம். பிளேட்லெட்ஸ்க்கு நேரா எதிரா வரும் கோயாகுலேஷன் பண்ணுவோம். சிஸ்டோல்னா என்ன அர்த்தம்? கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட்.
இதயம் வந்து சுருங்குறது சிஸ்டோல், விரிவடைகிறது டயஸ்டோல். ஈசனோஃபில் எப்ப சுரக்கும்? Resist infections. இன்ஃபெக்ஷன் ஆர் அலர்ஜிஸ் இதெல்லாம் ரொம்ப கரெக்டான வார்த்தை. சரியா? Yes, ma'am. அடுத்து ஏபி குரூப். University. ரெசிபியன்ட் யார் பிளட் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. அடுத்து ரெட் பிளட் கார்பஸல். Gas. ஆமா, கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. லைக் CO2, O2 இவங்களெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது யாரு? Red blood cells. ரெட் பிளட் செல். நெக்ஸ்ட் 171. இசிஜில 2 இதய ஒலிகள் உருவாகிறது. 2 இதய ஒலிகள் எங்கிருந்து வருகிறது? சரியா? எங்க இருந்து வருதுன்னு கேக்குறாங்க. 2 இதய ஒலிகள் என்னது? லேப்டாப். லப் டப்பு. லப் எதனால உருவாகுது? மூவுதல் ஈரிதழ் மற்றும் மூவிதழ் வால்வுகள் மூடுவதனால லப். சரியா? டப்பு எதனால வருது? செமிலூனார் வால்வு மூடுவதனால் வருகிறது. இப்போ இது நம்மளுக்கு பக்காவா இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஏவி வால்வ் எப்போ மூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏட்ரியம்ல இருக்கிற எல்லா பிளட்டும் வென்ட்ரிக்கிளுக்கு வந்த பிறகு ஏட்ரியம் விட வென்ட்ரிக்கிள்ல பிரஷர் ஜாஸ்தி ஆகி, பிரஷர் தான் ஜாஸ்தி ஆகுது, இன்னும் வென்ட்ரிக்கல் சுருங்கல. புரியுதா? பிரஷர் ஜாஸ்தி ஆன பிறகு அந்த 2 வால்வு ஈரிதழ் மற்றும் மூவிதழ் வால்வு மூடுது. பின்னா ஸ்கூட்டிற்கு முன்பு வரும். என்னமா? வென்ட்ரிகுலர் சுருக்கத்திற்கு முன்னே இல்லையா? ஆமா தானே? வென்ட்ரிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏட்ரியம்ல இருக்கிற பிளட் எல்லாம் வென்ட்ரிக்கிளுக்கு வந்துருச்சு. இப்ப வென்ட்ரிக்கிள்ல பிரஷர் ஜாஸ்தி ஆனதால பேக் ஃப்ளோ நடந்துடக்கூடாது. வென்ட்ரிக்கிள்ல இருக்க பிளட் திரும்ப ஏட்ரியம் போக கூடாதுன்னு தான் அந்த ஏவி வால்வ்ஸ் க்ளோஸ் ஆயிக்குது. இன்னும் வந்து எப்ப வென்ட்ரிக்கல் சுருங்கோம்னா, வென்ட்ரிக்கல் சுருங்குச்சுன்னா அந்த ரத்தம் செமிலூனார் வால்வு அதாவது அயோட்டா வழியா உடம்பு முழுக்கும் போகும். புரியுதா? சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? QRS காம்ப்ளெக்ஸ் அதாவது வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. இது புரியுதா? அடுத்து 2வது ஹார்ட் சவுண்டு. இது எப்பன்னா, இப்ப வந்து அயோட்டா இருக்குது, கீழே வென்ட்ரிக்கிள் இருக்குது. இப்ப வென்ட்ரிக்கிள் சுருங்கினதால கொஞ்சம் பிளட் அயோட்டாக்குள்ள போயிடுச்சு. அதுதான் ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்லுவோம். இப்ப போன பிளட் திரும்பியும் வென்ட்ரிக்கிள் கூட வரக்கூடாது தானே? வரக்கூடாதுன்னா இப்ப என்ன ஆகணும்? செமிலூனார் வால்வு ஓபன் ஆகணுமா? க்ளோஸ் ஆகணும். சரியா? சோ அது க்ளோஸ் ஆன பிறகுதான் நமக்கு திருப்பியும் என்ன நடக்கும்னா, டி வேவ் இதோட சுருக்கம் முடிஞ்சு போச்சு. வென்ட்ரிக்கிள் சுருங்குச்சு, பிளட் உள்ள போச்சு. இப்ப வந்து 2வது ஹார்ட் சவுண்டு எப்ப நடைபெறுது? நம்மளுக்கு டி வேவ் அதாவது வென்ட்ரிக்கிள் சுருங்கி ரிலாக்ஸ் ஆன பிறகுதான் அந்த டப்பு சவுண்டு நம்மளுக்கு வரும். அப்பதான் வந்து அதுல போன பிளட் பாடி முழுசுக்கும் போகும். இன்கேஸ் இந்த டப்பு சவுண்ட் வரல, அது க்ளோஸ் ஆகலைன்னா அயோட்டால இருக்கிற பிளட் திருப்பி எங்கேயே இறங்கிடும். இறங்கிடும். இதே மாதிரிதான் அந்த பக்கம் ரைட் வென்ட்ரிக்கிளும் நீங்க புரிஞ்சுக்கணும். So just before QRS complex and just after the end of T wave second sound correct ஆன பதில். ஓகேவா? Yes, ma'am. அடுத்து 172. வாக்கியங்களை வாசித்து சரியான குறியீட்டை குறிக்கவும். வாக்கியம் 1. இதயத்தில் இதய முடக்க நிலை ஏற்பட்டால் இதயம் உடலின் தேவைக்கேற்ப உடலின் பாகங்களுக்கு இரத்தத்தை செலுத்தாது. இது கார்டியாக் ஃபெயிலியர். கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் when it is not pumping blood effectively.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் ஃபெயிலியர், அதுக்கப்புறமா ஹார்ட் அட்டாக், இந்த மூணுத்துக்கும் வேறுபாடு சொல்லிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஃபெயிலியர். இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது முட்டை மார்க் வாங்குச்சுன்னு அர்த்தமா, அல்லது 35 வாங்க முடியல 32 30 வாங்கியிருக்குன்னு அர்த்தம்? 35 வாங்க முடியல 30 அதுதான் அர்த்தம். சோ அதே மாதிரிதான் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர்னா ஹார்ட் ஒண்ணுமே செய்யாம முட்டை வாங்குச்சுன்னு அர்த்தம் இல்ல. அந்த ஹார்ட் உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் பிளட் சப்ளை பண்ற அளவுக்கு எஃபிஷியன்டா இல்ல. புரியுதா? அதுதான் இங்க இருக்கிற முதல் வாக்கியம். Heart is not pumping the blood effectively to meet the needs of the body. உள்ளாதால பம்ப் பண்ண முடியல. அப்போ முதல் சென்டென்ஸ் தப்பா கரெக்டா? தப்பு. இப்ப ஹார்ட் ஃபெயிலியர்னா என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து ஹார்ட் அட்டாக் பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக்னா ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ற ஆர்டரிக்கு என்ன பேரு? கொரோனரி ஆர்டரிஸ். கொரோனரி ஆர்டரி. இந்த கொரோனரி ஆர்டரியில ஏதோ அடைப்போ என்னமோ இருக்குது. அதனால ஹார்ட் மசிலுக்கு போதுமான அளவு ரத்தம் போகாம ஹார்ட் மசில் ஒரு மாதிரி வலிக்குது. இததான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். புரியுதா? இன்அடிக்குவேட் பிளட் சப்ளை போகுது. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சொல்லுங்கடா. அததான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட் செசேஷன் ஆஃப் ஹார்ட் பீட். சுத்தமா ஹார்ட் பீட்டே இல்லை. ஹார்ட் அட்டாக் இருக்கும் பொழுது கூட ஏதாவது பண்ணி காப்பாத்திக்கலாம். பட் ஹார்ட் பீட்டே நின்றுச்சுன்னா நம்ம டக்குன்னு அந்த சொல்லுவோம்ல கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன், சிபிஆர்லாம் கொடுத்து அந்த டைமுக்குள்ள டிஃபிப்ரிலேஷனு, அந்த சினிமாலெல்லாம் பார்ப்பீங்களே அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கு மாதிரி வச்சு பீட்டை வர வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். கார்டியாக் அரெஸ்ட், அட்டாக் வந்து கூட பொழைச்சவங்க இருக்கிறாங்க. பட் அரெஸ்ட் வந்துருச்சுன்னா அந்த 5 நிமிஷத்துக்குள்ள அவங்கள காப்பாத்தணும்னா உண்டு, இல்லைன்னா கஷ்டம். ஓகேவா? இப்போ இத படிச்சு சொன்னீங்கன்னா முதல் சென்டென்ஸ் தப்பு, ரெண்டாவது சென்டென்ஸ் கரெக்ட். சோ வாக்கியம் 2 மட்டும் சரி, 4வது ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான பதில். நெக்ஸ்ட் 173. சிஸ்டமிக் சுற்றோட்டத்தின் சரியான பாதையை குறிப்பிடு. சிஸ்டமிக்னா என்ன? ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன்ல 2 வகை சர்க்குலேஷன் என்னென்னதுரா? சிஸ்டமிக் அண்ட் பல்மனரி சர்க்குலேஷன். வெரி குட். பல்மானிக் சர்க்குலேஷன்னா என்ன அர்த்தம்? பிளட் வந்து நுரையீரலுக்கு போயிட்டு அங்க பியூரிஃபை ஆகி வருது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுற்றோட்டம் தான் பல்மானிக். சிஸ்டமிக்னா நம்மளோட பாடி டிஷ்யூ சம்பந்தப்பட்டது சிஸ்டமிக்னு சொல்லுவோம். இப்போ நான் கேக்குறேன் கேள்வி, நுரையீரல் சுற்றோட்டம் எப்படி நடக்குதுன்னா முதல்ல நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து பல்மனரி ஆர்டரி வழியா எங்க போகும் ரத்தம்? லங்ஸுக்கு போய் லங்ஸ்ல சுத்திகரிக்கப்பட்டு பல்மனரி வெயின் வழியா லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரும். இதுதான் என்னது? பல்மனரி சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன். யாரா தெரியலன்னா எழுதிக்கோங்க. பல்மனரி சர்க்குலேஷன் இஸ் ஈக்குவல் டு ரைட் வென்ட்ரிக்கிள் லங்ஸ், சாரி, ரைட் வென்ட்ரிக்கிள், பல்மனரி ஆர்டரி, லங்ஸ், பல்மனரி வெயின், லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியம். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் லெஃப்ட் ஏட்ரியம்ல முடிச்சிங்களா? லெஃப்ட் ஏட்ரியம் கீழே யார் இருக்கா? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அங்க இருந்து அயோட்டா, பாடி செல், வினகாவா, ரைட் ஏட்ரியம். சொல்லுங்க.
சொல்லுங்க. சிஸ்டமிக் left vegetation. வெயின்ங்காதீங்க, வினக்காவா. வினக்காவா தானே மேஜர் வெயின். ஏன்னா வெயினுங்கெல்லாம் சேர்ந்து தானடா வினக்காவா. புரியுதாடா? Yes, ma'am. மேஜர் வெயின். சிரையா? Yes, ma'am. பெருஞ்சிரை. பெருஞ்சிரை. இப்ப நான் சொன்ன இது எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. Second option. செகண்ட் ஆப்ஷன். லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அயோட்டா, டிஷ்யூ. வெயின்ன்றதை விட வினக்காவா பர்ஃபெக்ட். பட் இந்த ஆப்ஷன்ல வினக்காவா இல்லாததால நீங்க இதை எடுத்துக்கோங்க. சரியாடா? Yes, ma'am. அடுத்து 174 பார்க்கலாம். கூற்று. அத்தெரோஸ்க்ளெரோசிஸ் இதய தசைகளுக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுகிறது. கரெக்டா? Yes, ma'am. Correct. கரெக்ட். Correct. அத்திருன்னா ஃபேட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபேட்டு கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப எடுத்தா அது பிளட் வெசல்ல அடைச்சுக்கும். நெக்ஸ்ட். There is deposition of calcium, fat, cholesterol and fibrous tissue which makes the lumen. Lumenனா அந்த coronary ஆர்டரியோட பகுதியை தான் லூமன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்ட்ரா இருக்குன்னா அந்த ஸ்ட்ராவோட அளவு எவ்வளவு? The holes. Ma'am, voice கேட்கலைங்க. வாய்ஸ் கேட்கல.